பொதுவாக வந்து பாருங்க, இந்த 2.5 வருஷமும் ரொம்ப சூப்பர் டூப்பரா இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ரிஷபத்துக்கு, 2வது துலாம்க்கு. அப்படித்தானம்மா நீங்க சொன்னீங்க. இப்பயும் நான் அப்படித்தான் சொல்றேன். ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்மளுக்கு வந்து பாருங்க, ஒரு 10 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு அப்படின்னா அவன்கிட்ட தான் நம்ம கடனுக்கு வாய்தா சொல்லி சொல்லி அவன் நம்மள எவ்வளவு வருத்தம் எடுத்தான். அவனை நம்ம இன்னும் கொஞ்சம் வருத்தம் எடுக்கலாம். நம்மனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம வருத்தம் எடுக்கலாம். இந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். அட விட்ற, வாய்தா சொல்லி சொல்லி நம்மளுக்கு வாலாயப்பட்டு போச்சு. பல கோடி கடன் வாங்கினோடனே நான் ஜம்முன்னு சுத்திங்கிறான் உலகத்துல, நம்மளுக்கு என்ன அப்படின்னு யோசிக்கிறது உடம்பு. புரியுதுங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ரோக சனி நம்மளுக்கு இதெல்லாம் நிவர்த்தி பண்ண போறோம், நம்ம எப்படியாவது முயற்சி பண்ணி நிவர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்றதுல ஒரு பெரும் ஒரு கவனத்துக்கு அடுத்து குரு உங்களுக்கு பாக்கிய குருவா இருக்கு. பொதுவா பாக்கிய குரு, குரு பகவானே பாக்கிய குருவா இருக்காரு அப்படின்னும் போது கோச்சார பிரகாரம் அவர் எல்லா விதத்திலையும் ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இப்ப இது வந்து பாருங்க ஜூலை மந்த் இல்லைங்களா? ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அடுத்து வரக்கூடிய 5 மாத காலகட்டம் துலா ராசி அன்பர்கள் எந்தெந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும், எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும், எந்தெந்த விஷயத்துல உஷாரா இருக்கணும் அப்படின்றத பத்தி தான் பேச போறோம். பொதுவாக வந்து பாருங்க, இந்த 2.5 வருஷமும் ரொம்ப சூப்பர் டூப்பரா இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ரிஷபத்துக்கு, 2வது துலாம்க்கு. அப்படித்தானம்மா நீங்க சொன்னீங்க. இப்பயும் நான் அப்படித்தான் சொல்றேன். ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள் அப்படின்றது சிலது இருக்கதானே செய்யுது. நம்மளுக்கு நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நல்லா இருக்குன்னாலும் நம்ம உஷாரா இருக்கணுமா, நல்லா இல்லைன்னா இன்னும் பன்மடங்கு உஷாரா இருக்கணும். அப்ப நல்லா இருக்க காலகட்டத்துல துளாராசி அன்பர்கள் நீங்க எதுல உஷாரா இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், சனி பகவான் ரோக சனியா வந்திருக்காரு இல்லைங்களா? ருண ரோக சத்ருஸ்தானத்துல சனி, ருண ரோக சத்ருஸ்தானத்துல சனி அப்படின்னும் போது நம்ம துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு கடன் இருக்கு அப்படின்னா, அந்த கடனை வந்து பாத்தீங்கன்னா பல கோடிகள் இருக்கு அப்படின்னாலும் சில கோடிகளாவது நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிவர்த்தி நிவாரணம் அப்படின்றது பெற முடியும். சில கோடி கடனையாவது அடைக்கிறது அப்படின்றது நம்மளால செய்ய முடியும். எங்கெங்க நாங்களே தெருக்கோடியில இருக்கோம், நீங்க சில கோடிகளை பத்தி பேசுறீங்க அப்படின்லாம் கமெண்ட் போடக்கூடாது. புரியுதுங்களா? சரி, இப்ப அந்த கடனை அடைக்கக்கூடிய வேலையை சனி பகவான் செய்வார். சனி பகவான் எப்படி செய்வாரு? நம்மளுக்கு ஏதோ ஒரு சொத்து இருக்கு, விற்காத சொத்து இருக்கு, அந்த சொத்தை வித்து கொடுப்பார். நம்ம அதை வாங்கி கடன் அப்படின்றத அடைச்சிடலாம். அந்த சொத்தை அவர் வித்து கொடுக்குறாரு, கடனை அடைக்கணும் அப்படின்னும் போது நம்ம உதாரணத்துக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்மளுக்கு வந்து பாருங்க, ஒரு 10 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு அப்படின்னா அவன்கிட்ட தான் நம்ம கடனுக்கு வாய்தா சொல்லி சொல்லி அவன் நம்மள எவ்வளவு வருத்தம் எடுத்தான். அவனை நம்ம இன்னும் கொஞ்சம் வருத்தம் எடுக்கலாம், நம்மனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம வருத்தம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கை இருப்பு ஒரு சொத்தை வித்து நம்மளுக்கு 20 லட்சம் ரூபாய் வருது அப்படின்னா கூட நம்ம என்ன பண்ணுவோம், 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு மீதி 9 லட்சம் ரூபாய் அப்படியே பத்திரமா வச்சுக்க. அந்த மாதிரி செய்யாதீங்க. காரணம் என்ன அப்படின்னா, சனி பகவான் உங்க கடனை நிவர்த்தி பண்ணணும், உங்க கடன்ல இருந்து உங்களுக்கு விமோச்சனம் அப்படின்றத கொடுக்கணும் அப்படின்னு அவன் முடிவு பண்ணிட்டான். அவனோட முடிவை மாத்துறதுக்கு உங்களுக்கு ஆவாது. அப்ப என்ன பண்ணும், அவன் பண்ண முடிவுக்கு ஏத்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளவு கடன் இருக்கோ அந்த கடனை நிவர்த்தி அப்படின்றது பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வருமானம் வருது அப்படின்னா அதுல 10 ரூபாய் வருதுன்னா அதுல 5 ரூபாய் கடன் அப்படின்னு எடுத்து வச்சிடுங்க, 5 ரூபாய் செலவு பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். அட விட்ற, வாய்தா சொல்லி சொல்லி நம்மளுக்கு வாலாயப்பட்டு போச்சு. பல கோடி கடன் வாங்கினோடனே நான் ஜம்முன்னு சுத்திங்கிறான் உலகத்துல, நம்மளுக்கு என்ன அப்படின்னு யோசிக்கிறது வேண்டாம். நீங்க அப்படி யோசிக்க மாட்டீங்க. பியாண்ட் தட் ஒரு சில துளாராசி அன்பர்கள் அப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னா அப்படி யோசிக்கிறது வேண்டாம். அதே மாதிரி இந்த 2.5 வருஷம், முக்கியமா இந்த 5 மாசம் வந்து பாருங்க, இந்த விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க. அதற்கடுத்து இந்த 5 மாசத்துல உடல் சார்ந்த உபாதைகள் இருக்கு அப்படின்னா அந்த உடல் சார்ந்த உபாதைகள்ல இருந்து சனி ஒரு பெட்டர்மெண்ட், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு குட் ஹெல்த் அப்படின்றது கொண்டு வர ட்ரை பண்ணுவான். அவன் ட்ரை பண்ணுவான், செய்யவும் செய்வான், 100க்கு 100% செய்வான். அதுக்காக எனக்கு குரோனிக் கிட்னி டிசீஸ் இருக்குங்க, எனக்கு சிறுநீரக செயலிழப்பு இருக்கு, அதை சனி நார்மல்சி பண்ணிடுவான், அதுல பெட்டர்மெண்ட் அப்படின்றத கண்டிப்பா கொண்டு வந்துருவான். குரோனிக் கிட்னி டிசீஸ் இருக்குங்க, நான் உணவு முறைகள் மருத்துவம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்னோட வாழ்வியல் மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுத்தினால நான் இப்ப நல்லா இருக்கேன் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனை சனி கொடுப்பான். அப்ப நம்ம என்ன பண்ணணும், சனி கொடுத்தாலும் சனி ஸ்பூன் ஃபீட் பண்ண மாட்டான், சனி கையை பிடிச்சி வழி நடத்த மாட்டான். அந்த சைடு போ, உனக்கு நல்லது இருக்கு, இப்ப நீ பாலைவனத்துல இருக்க, அப்படி போ, அங்க சோலை இருக்கு அப்படின்னு காமிச்சு கொடுப்பான். நம்ம தான் ஓடணும். புரியுதுங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ரோக சனி நம்மளுக்கு இதெல்லாம் நிவர்த்தி பண்ண போறோம், நம்ம எப்படியாவது முயற்சி பண்ணி நிவர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்றதுல ஒரு பெரும் ஒரு கவனம் அப்படின்றது வேணும். என்ன இருந்துட்டு போட்டோம், நான் பாட்டுன்னு சாப்பிட்றத நிறுத்த மாட்டேன், எனக்கு குரோனிக் கிட்னி டிசீஸ் இருக்கு, சிறுநீரக செயலிழப்புக்கு, நான் உப்பை கம்மி பண்ணவே மாட்டேன், கவுச்சி நிறுத்தவே மாட்டேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் முயற்சி அப்படின்றது பண்ணும். எதிரிகள் யாராவது இருக்காங்க அப்படின்னா சனி அந்த எதிரிகளை காணாம போகடிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 5 மாசமும் வந்து பாத்தீங்கன்னா எதிரிகள் உங்ககிட்ட மண்டியிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம்.
அப்பனா எதிரிகள் என்கிட்ட மண்டிடுறாங்க, நான் அவங்க தலைமையில ஏறி மிதிக்கலாமா? அப்படின்லாம் செய்யக்கூடாது. எதிரிகள் மண்டிடுறாங்க, எதிரிகள் காணாம போறாங்க அப்படின்னா நம்ம புதுசா எதிரிகள் அப்படின்றத உருவாக்கிக்க கூடாது. இந்த விஷயத்துல கவனமா இருக்கு. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்து குரு உங்களுக்கு பாக்கிய குருவா இருக்கு. பொதுவா பாக்கிய குரு பகவானே பாக்கிய குருவா இருக்காரு அப்படின்னும் போது கோச்சார பிரகாரம் அவர் எல்லா விதத்திலையும் குட் லக், ஃபார்ச்சூன், நல்லது, அதிர்ஷ்டம் அப்படின்றத ஏற்படுத்துவார். என் சைடு வந்து பாருங்க, அதிர்ஷ்ட காத்து வீசுதுங்க, அதிர்ஷ்ட புயல் அடிக்குதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் குரு பகவான் ஏற்படுத்துவார். அப்ப நம்ம ஒரு பழைய பழமொழி ஒண்ணு இருக்கு தெரியுங்களா? காற்றுள்ள போதே தூற்றிக் கொள்ளுங்கள் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி குரு அதிர்ஷ்ட காத்த நம்ம சைடு வீசும்போது நம்ம நல்லா தூத்திக்கணும். நம்மளால எந்த அளவுக்கு நம்மளால வந்து பாருங்க ஒரு அசர்ட் வச்சுக்க முடியுமோ, ஒரு பேக்கப் வச்சுக்க முடியுமோ, நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை சேவ் பண்ணி வச்சுக்க முடியுமோ செஞ்சுக்கணும். செஞ்சா எல்லாமே நல்லதே நடக்கும். நல்லா இருக்க காலகட்டத்தை உட்கார்ந்தியே வீண் பேச்சு பேசியே திண்ணை மேல உட்கார்ந்து மத்தவங்கள பத்தி பேசியே வீண் அடிக்கிறத விட நம்மளோட வாழ்க்கை எப்படி வழி நடத்துறது, நம்ம பிள்ளைங்களை எப்படி ஆளாக்குறது அப்படின்றத நம்ம நிறைய யோசிச்சோம் அப்படின்னா எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, என்ன சூப்பர் டூப்பரா இருக்கு. இதுதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா உஷாரா இருக்க வேண்டியது. ராகு அஞ்சாம் பாவம் பத்தி பெருசா கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா குருனோட பார்வை இருக்கு. ஸோ பெருசா யோசிக்க வேண்டாம். கேத்து 11ஆம் பாவம். நிறைய பேர் வந்து பாருங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறது, ஃபாரின் கரன்சிஸை கையாளுறது, அட்லீஸ்ட் வெளிநாட்டுக்கு டூருக்காவது போயிட்டு வரதுக்கான பிராப்தம் நிறைய துலா ராசி அன்பர்களுக்கு இருக்கு. அப்ப வெளிநாட்டு டூர்லாம் போறீங்க அப்படின்னா பெரிய லெவல்ல செலவு அப்படின்றது வேண்டாம். செலவு கொஞ்சம் சிக்கனமா இருக்கிறது அப்படின்றது நல்லது. ஸோ இந்தந்த விஷயத்துல நீங்க காஷியஸா இருக்கணும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, இப்ப என்ன சூப்பர் டூப்பரா இருக்கு அப்படின்னாலும் வழிபாடு அப்படின்னு நீங்க ஒண்ணு சொன்னுவீங்களேம்மா, அந்த விதத்துல துளாராசி அன்பர்களுக்கு என்ன வழிபாடு அப்படின்னா எல்லாமே சூப்பர் டூப்பரா இருக்கு. இருந்தாலும் கடவுளை மறந்துடக்கூடாது இல்லையா? கடவுளை நம்ம வழிபாடு பண்ணிட்டே தான் இருக்கணும். அந்த விதத்துல துலா இன் ஜென்ரல் வந்து பாருங்க, மகாலட்சுமி தாயாரோட வழிபாடு எப்பயுமே நீங்க துலாமா மகாலட்சுமி தாயாரை எப்பயுமே வழிபாடு பண்ணுங்க. மகாலட்சுமி தாயாரை காலை கெட்டிமா புடிச்சுக்கோங்க, நிறைய நல்லதே நடக்கும். எங்கம்மா எங்களுக்கு மகாலட்சுமி எல்லாம் கும்புறதுக்கு நேரம் இல்லைம்மா, எங்களுக்கு வந்து பயங்கர பிஸி நாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள், சிவபிரான வழிபாடு பண்ணிக்கோங்க. இப்ப லேடிஸ் வந்து பாருங்க மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது வீட்டுல உட்காந்து மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுவாங்க. கடைசி கனகதாரா ஸ்தோத்திரம் பாராயணம் பண்ணலாம், மகாலட்சுமி அஷ்டகம் பாராயணம் பண்ணலாம், மகாலட்சுமி காயத்ரி பாராயணம் பண்ணலாம், மகாலட்சுமி தாயாரோட 108 போற்றி வெள்ளிக்கிழமை தோறும் அட்லீஸ்ட் பாராயணம் பண்ணிக்கோங்க. அந்த சுக்கர ஓரையில காலையில 6 to 7 சுக்கர ஓரை வரும். ஒவ்வொரு நாளும் காலையில 6 to 7 அந்தந்த நாட்களுக்கான ஓரைகள், நாட்களின் நாதன்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கான ஓரைகள். உதாரணம், காலையில 6 to 7 புதன்கிழமை புதன் ஓரை, காலையில 6 to 7 வியாழக்கிழமை குரு ஓரை, காலையில 6 to 7 திங்கக்கிழமை சந்திர ஓரை, இப்படி ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஓரை, இப்படி வரும். ஓகேங்களா? அது அந்த ஓரெல்லாம் முடிஞ்சு திருப்பி அப்படியே ரிட்டர்ன் ஆகும், ரிவர்ஸ் ஆகும். திருப்பி அதே மாதிரி அந்த நாளில் வந்து பாருங்களா திருப்பி வந்து புதன் ஓரையும் திரும்பி வரும், செவ்வாய் ஓரையும் திரும்பி வரும். அந்தந்த நாட்களில் திரும்பி வரும்போது காலை மாலை 2 நேரங்களும் அந்த ஓரைகள் வரும். அந்த ஓரைகளை பார்த்து அந்த நேரத்தில் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது பெஸ்ட்டு. எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படின்னா உங்களால் எப்போ முடியுமோ வாரத்தில் ஒரு நாள் சிவன் கோயிலுக்கு போங்க. ஈசனை உழுந்து வழிபாடு பண்ணோம் அப்படின்னா அவசியமே இல்லை. ஈசன் கோயிலில் போயிட்டு எனக்கு பெருசாக மனசு லயிக்கலமா வழிபாடுக்கு அப்படின்னாலும் ஈசன் கோயிலில் போயிட்டு சிவனேன்னு கம்முன்னு உட்கார்ந்தாலே நிறைய நல்லது நடக்கும். கவலைப்பட வேண்டாம். புரியுதுங்களா? எந்தெந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்றது நான் சொல்லியிருக்கேன். அதுல கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா கோச்சார பலன்கள் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்தோம். இதை பார்த்துட்டு இருக்கோங்க. என்னோட சுய ஜாதகத்தையும் நான் பரிசீலனை பண்ணிக்கணும், சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கேன் அப்படின்னாலும் இல்லைங்க, இன் ஜென்ரல் நான் என்னோட பிற்காலம், அதாவது இனி வரும் காலம் எப்படி இருக்கும் என் லைஃப்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நான் பேசிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.